பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் 297 பழங்கால பொருட்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் 297 பழங்கால பொருட்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2014 முதல் இதுவரை மொத்தம் 640 தொல்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், இது தொடர்பான விரிவான விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதான் பிரதமர் 3 நாள் பயணமாக தற்பொழுது அவர் அமெரிக்காவில் சென்றிருக்கின்றார். அங்கு குவாட் தலைவர்கள் மாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில்தான் 297 இந்திய தொல்பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கலாச்சார சொத்துக்களுடைய சட்டவிரோத கடத்தல், பொதுவாக இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இது போன்ற கலாச்சார சொத்துக்களானது கடத்தப்பட்டிருக்கின்றன. இது வரலாறு முழுவதும் பல கலாச்சாரங்களையும் நாடுகளையும் பாதித்த ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரச்சனையால் இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான தொல்பொருட்கள் இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் பிரதமருடைய இந்த அமெரிக்க பயணத்தின் போது 297 பழங்கால பொருட்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2014 முதல் இந்தியாவால் மீட்கப்பட்ட மொத்த தொல்பொருட்களின் எண்ணிக்கை இதன் மூலமாக 640 உயர்ந்திருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து திரும்பிய மொத்த தொல்பொருட்களின் எண்ணிக்கை மட்டும் 578 இருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து மட்டும் 578 இது போன்ற தொல்பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைய பயணத்தை தவிர பிரதமருடைய முந்தைய அமெரிக்க பயணங்களும் இந்தியாவிற்கு இது போன்ற பழங்கால பொருட்களை திரும்ப தருவதில் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2021 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்றபோது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நேர்த்தியான வெண்கல நடராஜர் சிலை உட்பட 157 தொல்பொருட்கள் அமெரிக்க அரசால் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 2023ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு பிரதமருடைய அமெரிக்கா பயணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு 105 பழங்கால பொருட்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இந்தியாவின் வெற்றிகரமான இந்த மீட்டெடுப்பு அமெரிக்காவுக்கு அப்பாலும் மீண்டிருக்கின்றது. அதாவது 16 கலைப்பொருட்கள் இங்கிலாந்திலிருந்தும் 40 ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக பார்க்கும்பொழுது 2004 2013ஆம் ஆண்டுக்கு இடையில் ஒரே ஒரு கலைப்பொருள் மட்டுமே இந்தியாவுக்கு திரும்பி கொடுக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலான அந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தற்போது இருக்கக்கூடிய அரசின் மூலமாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இது போன்ற பழங்கால கலைப்பொருட்கள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் ஜூலை 2024 இந்த ஆண்டு ஜூலை மாதம் புதுடெல்லியில் 46வது உலக பாரம்பரிய குழுவினுடைய ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அதில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பழங்கால பொருட்களை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுப்பதற்கும் இந்தியா அமெரிக்கா முதலில் கலாச்சார சொத்து ஒப்பந்தத்தில் அதில் கையெழுத்திட்டிருக்கின்றது. இதுபோன்று சட்டவிரோதமாக இது கடத்தப்படுவதை தடுப்பதற்காக கலாச்சார சொத்து ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்தியாவின் திருடப்பட்ட இந்த பொக்கிஷங்களாக பார்க்கப்படுகின்றது. இது அவை மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் கலாச்சார பாரம்பரியத்தை வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாக்கும் வகையில் அரசாங்கத்தினுடைய உறுதியை கடந்த 10 ஆண்டுகளில் இதுபோன்று மத்திய அரசு இந்த சிலைகளை பழங்கால பொருட்களை மீட்டெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது 297 பழங்கால சிலை பொருட்கள் இந்தியாவிடம் தற்பொழுது பிரதமர் இன்று அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.